Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ஒரு சிம்பிளா அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான கேரமல் அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில மெஷரிங் கப்ல 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல அவல் மெஷர் பண்ணுவீங்களோ அதே கப்லயே சர்க்கரையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லயே வச்சு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே அது நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சிருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதில் 1/2 லிட்டர் அளவு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம அவல் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல், தின்னான அவல், சிகப்பு அவல், வெள்ளை அவல் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவலையும் இந்த பாலோடவே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஹீட்லேயும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே அவல் எல்லாமே நல்லாவே வெந்து அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதுக்கு மேலே இருந்ததுன்னா குழஞ்சு போயிடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணி அதில் முந்திரி கிஸ்மிஸ் வறுத்துட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.